எல்லாம் பழக தானே வேணும். நானும் எந்த நாளும் சின்ன பிள்ளையா இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நீங்கள் கருப்பு ரோஜா. கருப்பு ரோஜா கருப்பா வந்து உண்மைதான். இந்த அவங்க நிக்கிற மனையம்மா எங்கட கிச்சனுக்குள்ள நிக்கிறோமே நம்ம இன்றைக்கு வந்து நாங்க மதிய சமையல் வந்து சமைக்கிறதுக்காக எங்கட கிச்சனுக்குள்ள நாங்க வந்து நிக்கிறாங்க. நம்ம சமையல் பெருசா காணையில இன்னைக்கு பெருசா அவ்வளவு சமையல் இல்ல, அளவான சமையல். அளவான சமையல், பெரிய சமையல், பெரிய சமையல், நேற்று பெரிய சமையல், ரெண்டே பேர் அளவான சமையல், அவ்வளவு டேஸ்டான சமையல். அதுவும் ஒரு அம்மா இருக்கே எனக்கு காய்ச்சி தந்த கறி திரும்ப இன்றைக்கு நான் திரும்ப காய்ச்சுவோம்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ அம்மா அக்கா மூத்த அக்காவை போட்டு நிற்கிறேன். அக்கா இது என்னண்டா அக்கா கறி காய்ச்சிட்டேன்டா அப்போ அக்காவும் சொல்லி தந்துச்சுது. இந்த கறி வந்து எனக்கு மூத்த அண்ணாக்கு எல்லாருக்குமே நல்ல விருப்பமான ஒரு கறி, மூத்த அக்காவுக்கு எல்லாருக்குமே ஒரு விருப்பமான கறி. அப்போ அதைத்தான் அன்றைக்கு செய்து சாப்பிடுவோம்னு எடுத்து வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா கணவாய். பசங்க வந்து மீன் வாங்குறதுக்கு தான் போனது. மீன் வாங்க இன்றைக்கு கொஞ்சம் காத்தீங்கள் கூட வந்து கடலுக்கு தான் இல்லையா, நம்ம மீன் வாங்க கொஞ்சம் குறைவன்னு சொல்லி கணவாய் வாங்கிட்டு வந்தது. அதாவது வந்து ஊசி கணவாய், என்னம்மா ஊசி கணவாய் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூவா பூசணிக்காயும் பிரட்டல் தான் இன்றைக்கு கறி. அப்போ இதில் எங்கடா பாதிய காணையில் என்ன நினைப்பீங்க? பாதி வந்து நேற்று வாங்கினாலும் இது வந்து கறி காய்ச்சுவோம். நேற்று தான் வந்து அன்னைக்கு விட்டு வந்தோம். இப்போ நிறைய கறி காய்ச்சிங்க. பாப்பா சொன்னால் இது வேணாம், இதை வந்து நீங்கள் நாளைக்கு காய்ச்சி சாப்பிடலாமாண்டா. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அப்போ ஏஞ்சம்மா லிதியா குட்டிக்கும் தம்பி குட்டிக்கும் வந்து பூசணிக்காய் வெட்டி மீனுக்காய் போட்டு சொல்லி வச்சு கொடுத்துனாங்களே. இதில் வந்து டுவாய் பூசணிக்காயில் வந்து நல்ல சத்து இருக்கான், குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாமா அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ வெட்டி நீட்டு பாதி எடுத்துட்டு உலகத்தையும் வந்து நாங்கள் இன்றைக்கு பிரட்டலாக ஒரு கறி வைக்க போகிறோம். அதாவது வந்து கறிமிளகாய் டுவாய் பூசணிக்காய் போட்டு கறி வச்சா வேறு லெவலாக இருக்குமா மாதிரி சாப்பிட போகிறேன். இது வந்து டுவாய் பூசணிக்காய்க்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் உரைப்பு தானே, அப்போ அந்த உரைப்பை வந்து எடுத்து காட்டாது. அதை இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா பச்சை மிளகாய் வெட்டி உப்புல வந்து ஊற போடணும். அப்பதான் கொஞ்சம் உரைக்காம இருக்கும். அப்போ அதுக்காக வந்து கறிமிளகாய் டுவாய் பூசணிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். குத்தரிசி போட்டாச்சு, மற்ற கணவாயம் வந்து காய்ச்சியாச்சு. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்துக்கு வந்து சோறு எதுவுமே நான் கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நேற்று வந்து சோறு செக் பண்ணி பார்த்து கூட நிற்கிறேன்னு சொன்ன பிறகு நிறைய பேர் சொல்லிச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு 2 நாளைக்கு வசந்துக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு சோறு கொஞ்சம் கொடுக்காம விட்டா நல்ல மனசு சொல்லிச்சுன்னா சரின்னு சொல்லிப்பட. அப்போ வசந்துக்கு வந்து அரிசி இடியப்பமும் ஒரு சொதியும் வச்சு கொடுப்போம் இல்லையா. இன்னைக்கு இந்த கறியெல்லாம் வசந்துக்கு இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு மனசுக்கு. உண்மையாவே நாங்களும் வந்து சின்ன பிள்ளைத்தனமா கொஞ்சம் இருந்தது. எனக்கும் வந்து இந்த சோறை பற்றி சத்தியமா தெரியாது. அதுதான் நம்ம அப்படி இருந்தது. காரணம் இப்போ நிறைய பேர் வந்து கதை சரியா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பயமாம இருக்குது. இதுல வந்து பாவை இறக்கம் பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. நான் வந்து பாவத்தை பார்த்து தான் பசங்க கிரி போல கொடுக்குறேன். நானும் சாப்பிடுங்க நான் சும்மா இருக்குன்னு கொடுக்குறேன். ஆனா இப்பதான் அதன் விளைவுகள் எனக்கு தெரிய வந்துருக்குது. சரின்னு சொல்லி போட்டா அப்போ இன்றைக்கு வந்து அரிசி இடியப்பம் வச்சு ஒரு பால் சொதி ஒன்று முட்டை சொதி ஒன்று வச்சு கொடுப்போம் சொல்லி இருக்கிறேன். அப்போ இது வந்து இப்போ எங்களுக்கு தான் அதோட வந்து சர்வக்காக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுப்போம். என்ன சர்வக்காண்டா தான் கொஞ்சம் வேலரிசியாக நிற்கிறோம். அப்போ சரின்னு சொல்லி போட்டு இங்கே வந்து சாப்பிட சொல்லி இருக்கிறேன். இப்போ அவங்களுக்குமா எங்களுக்கு மகன் இந்த சமையல். இப்போ வந்து நாங்கள் சமையலுக்கு போகிறதுக்கு முன்னா எங்களோட ரோயாக்காண்ட இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டு போவோம். அதே விட சீரியல் மோனாக்கு கண்டு ஒரு அம்மா வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவா. அந்த அம்மா வந்து லண்டன்ல இருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு வந்து உங்களோட பாட்டு நல்லா பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாட்டு பாடினா பிடிக்குமா? எல்லாரும் பிடிக்கும். அப்படியா இல்லை அம்மாண்ட வந்து கலகலப்பான பேச்சு வஞ்சம் இல்லாத ஒரு அம்மாவாம் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு எங்க அம்மாண்டைக்கு எங்களோட சீரியல் மோனாக்காக வந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுங்க பாப்பா. எந்த பாட்டு? அம்மாவை நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. அந்த அவ்வளோத்துல உங்களை சொல்லி சரி ஒரு பாட்டு அம்மாக்கா பாடிடுங்க. என்னடா உங்களோட விருப்பம்?
பாய்க்கு வந்து அம்மா பாடி பாக்குற அதை விட்டு அது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ரெண்டாலும் பாடும் பிரச்சனை இல்லை. அன்பு தாயே அன்பு தாயே நம்மா இந்த சோகம் தந்தையுள்ளம் தாங்காரம்மா இன்ப துன்பம் வேறம்மா. அன்பு தாயே நம்மா இந்த சோகம் தந்தையுள்ளம் தாங்காரம்மா இன்ப துன்பம் வேறம்மா. எனக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்கிறேன். நீங்க வந்து பாடின அப்புறம் நம்ம வந்து எங்களோட சீரியல் மன்னா குப்பாவை வந்து ஒரு பாட்டை வந்து பாடி இருக்கிறேன். அப்ப நாங்க இந்த பாட்டோட ரிசீவ் பண்ணோம். அப்படியே நாங்க சமையலுக்குள்ள போவோம். மிளகாயும் துபாய் பூசணிக்கு கறிக்கும் தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். பாத்தீங்களா, இந்த கறிமிளகாயை வந்து வெட்டி உப்புல வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது வந்து ஏன் அப்படி உப்புல ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த உரைப்புத்தன்மை வந்து போயிடுமன்றதுக்காக கறிமிளகாய் வந்து உப்புல வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஊற்றி வச்சுக்கிறது கறிமிளகாய். அப்புறம் வந்து துபாய் பூசணிக்காய் வந்து சின்ன வந்து வெட்டி வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து பால், நல்லா பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். திக்கான பால், பழப்புளி எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் பழப்புளி எங்காது உங்களுக்கு? பழப்புளி இருக்குது. கருவேப்பமிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து துபாய் பூசணிக்காயும் கறிமிளகாயும் சேர்த்து ஒரு பிரட்டலான ஒரு கறி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டிலாம் நான் வைக்க போகிறேன். வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றியில் பார்த்தீங்கன்னா மருந்து போட்டேன். இங்கே இருக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காயை வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக விடுவோம், எனக்கு விட வேண்டாம். கொஞ்சம் தேங்காயை எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம்டா, இது வெங்காயத்தையும் கருவேப்பமிலையும் பச்சை மிளகாயும் போட போகிறோம். இப்போ பெருஞ்சீரகம் போடல பார்த்தீங்களா, மறந்து போட்டேன். நேருக்கு பெருஞ்சீரகத்தை எடுக்க போகணும். பெருஞ்சீரகம் போட்டாச்சு. அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ள போடுவோம். வந்து பச்சை மிளகாய் கருவேப்பமிலையும் இந்த கறி வந்து நல்லா வெள்ளை புட்டோட அடுப்பா குழைச்சி சாப்பிடாவோ லெவலாக இருக்கும். எங்களோட அம்மா வந்து இது காய்ச்சி தருவா. எனக்கு இரவுக்கும் அந்த கறியோட பயன்னா புட்டோட சாப்பிடுவாங்க. மீன் கறி இரவில் சாப்பிட்றேன் அம்மா கேட்க இந்த கறி காய்ச்சினா இரவுக்கு அம்மா எனக்கு வருக்காது இல்லையேண்டா எனக்கு வந்து புட்டோட சாப்பிடுவாங்க. எனக்கு அவ்வளோ விருப்பம். மூத்தாக்காவும் கூடுதலாக எங்களை வீட்டை வந்து இந்த கறி வந்து காய்ச்சுறது யாருன்னு பார்த்தீங்களா, மூத்தாக்காவும் அம்மாவும் தான் இந்த கறி வந்து கூட காய்ச்சுறது. விஜயாக்கள் வந்து அவ்வளோத்துக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் அனுஷியாக்காவும் வந்து காய்ச்சுவா. சாருவாக்கா காய்ச்சினா நான் பார்க்கவே இல்லை. இந்த கறிமிளகாயில் உழைப்பு தன்மையில் கொஞ்சமாவது விருப்பம் இல்லை. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வெந்தயம் போட போகிறோம். இந்த வறுத்த வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இதுக்குள்ளே போடுவோம். வெந்தயம் போடுறது நல்லம்மா முத்தக்கா சொல்லி முத்தக்காண்ட கேட்டு தான் நான் அந்த கறியை காய்ச்சிட்டேன். எனக்கு வந்து காய்ச்சி தெரியாது. அப்போ தான் முதல்ல அந்த கறியை வந்து காய்ச்சிட்டேன். வெந்தயமையும் போட்டுருக்குறேன். வெந்தயமாண்டா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வதங்கணும். அப்போ வசந்துக்கு வந்து நான் அடுத்த வந்து தீபமாக வைக்கணும். கொதி வச்சுனா நான் வசந்தம் வந்து இந்த கறி கொஞ்சம் சாப்பிடலாமா, பிரச்சனை இல்லையா. வசந்துக்கு இடியப்பத்துக்கே நான் கொதி வச்சுனாண்டா கொதி இல்லாமல் இடியப்பம் சாப்பிடலாம். அதாவது அரிசி இடியப்பம் வேண்டாம். உண்மைக்குமே வந்து கொதி வந்து வேணும். இப்போ வந்து நாங்கள் வெங்காயமும் கருவேப்பமில்லை, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், வெந்தயம் இவ்வளோ போட்டு சேர்த்து வதக்கி கொண்டு இருக்கிறோம். வதம் போடணும். கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு வதங்கினா நல்லா ஒரு வாசம் பெறும். இது வந்து குத்தரிசி சோறு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த விட்ட வெள்ளரிசியை காய்ச்சல தானே. இப்போ வந்து கறிமிளகாயை வந்து உப்புல ஊற போட்டது இதே வந்து இதுக்குள்ளே போட போகிறோம்.
அது நெல்லை இல்லாமல் வெட்டி கிடக்கு. ஆனால் இந்த கடுமிளகாய் வந்து உரைக்காது. ஏதோ உப்புல ஊற போட்டால் தானே அப்போ வந்து உரைக்காது. பூசணிக்காய்க்கு சொல்லி விடையே வந்து வேற ஒரு மேலே போட்டு இங்கே இருக்கணும். ஏழு கவசம் சாப்பிடல அப்படின்னா கறி. அப்போ இந்த முறை வந்து சாப்பிட்டு பார்க்கணும். நேற்று வேற பூசணிக்காய் அனுப்பிட்டாங்க. பூசணிக்காய் நல்லா இருக்கு. நல்லா சப்தி இருக்கான் ரூபா பூசணிக்காயில். ஒரு அம்மா சொன்னவா குழந்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரூபா பூசணிக்காய் வந்து தம்பி குட்டிக்கு இந்த மாக்கெல்லாம் கொடுக்க வச்சு நல்லா. இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் பதம் போடும். வதங்கினா நல்லா இருக்கும். இப்படி உங்களை காட்டுறேன் பாருங்க என்ன நான் இது பண்ணி. இப்போ வந்து கறி மிளகாய் வந்து வதங்கிடுச்சுன்னா தம்பிக்குட்டி இடையில ஒரு ஒலிம்பிய அளவுக்கு கொண்டாக்கண்டு ஓடினது. இந்த கறி மிளகாய் வந்து நல்லா வதங்கிட்டுது. இப்போ வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா துபாய் பூசணிக்காய்ண்டா வெட்டி வச்சுக்க துபாய் பூசணிக்காய் வந்து இதுக்குள்ளே வந்து போடப்படும். அந்த கறி இருக்கணும் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? இந்த கறி என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வடிவா இருக்கு பார்க்க. மஞ்சளும் பச்சையுமா. சார்வாக்கா கோல் பண்ணினவா தான் வீட்டை நெத்தாளி பொறிச்சு கொண்டு தான் வாரணும் நீங்க சாப்பிட்றாங்க சரின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன பேர் பூசணிக்காயும் கறி மிளகாயும் வந்து வதங்க விட்டு கிடக்குங்க. பாருங்க தெரியும், உங்களை காட்டுறேன். இந்த குட்டிங்களை வதக்கி கொண்டிருக்கும். இது ரெண்டும் கொஞ்ச நேரம் வதங்கணும். பூசணிக்காயும் இது கறி மிளகாயும் கொஞ்ச நேரம் வதங்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வசந்தக்கு அரிசி மாலை இடியப்பம் புளிகிற வந்து சுடு தண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சுடு தண்ணி கொஞ்சம் சாப்பிட்றாரு வந்து வசந்துக்கு. நான் இப்போ வந்து இடியப்பம் புளிய போகிறேன். இப்போ இருக்க போது புளிகிற நிற்க வாங்கி புளியப்பம் புளிய நான் தான் குளிச்சேன். நான் அன்றைக்குமா என்ன எனக்கு அதில் மீன் இது பழம் இல்லைம்மா அது அப்படி இருக்கு. கடையில் எடுத்து வச்சு எடுக்காம வச்சு கொஞ்சம் நான் கூட விட்டுருக்கலாம். கொஞ்சம் கூட விட்டுருக்கலாம், பிரச்சனை இல்லை. குட்டியா வந்து ஒரு வேலைக்கு தாங்க கொஞ்சம் பெருசா எல்லாரும் சொல்லிட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கூட வேறு இன்னும் மருந்தே போடல கூட மருந்துக்கு பார்த்துக்குவோம். இப்படி வச்சு இரண்டா மாற்ற மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வைக்க வேணுங்க. வேறண்ணா பூ நானும் நான் நல்ல வடிவமாக குழைச்சிட்டேன். அப்போ நீ இடியப்பம் வச்சு சாப்பிடலாம். நினைக்கிறேன் ஒரு நாள் அப்படி புளியிறே அப்படி இல்லை. மா பதமாக குழைச்சி எடுத்துட்டா எல்லாம் பழக தானே வேணும். நானும் இந்த நாளும் சின்ன பிள்ளையா இருக்கிறது நான் தான் புளியிறது இல்லை. நான் ரெண்டாலும் மா இப்படி அடையக்கூடாது. இல்லை அது வந்து உருண்டை ஆக்கிட்டு தான் அடையணும். வகாச்சு கொண்டு நான் இருப்பேன். சரி மதம் சொன்னாதான் சரி. வசந்தக்கு நல்ல வடிவான ஒரு முட்டை செடி நான் வச்சிருக்கேன். ரொட்டி பிடிக்குவா அவ விளையாடுற ஒரு சின்ன துண்டு தர சொல்லி கட்டவா கிளம்பி ரொட்டி விளையாடுறாங்க. எப்படி உப்பு போய் இல்லை எங்கள் அவ்வளோத்துக்கு வைக்க மாட்டேன் சார். நீங்கள் பயப்படாதீங்க அப்படி செய்கிறேங்க. அதுதான் என்ன கொஞ்சம் மட்டைக்கு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி பதம் குடிக்கிட்டா அதான லை கொண்டு வருது உங்களுக்கு. இடியப்பம் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் சட்டியே வர மாட்டீங்க.
மா உருட்டி வைக்கிறது பாக்கியம் அது கொஞ்சம் மிஸ்டேக்கான பஞ்ச பாருங்க. இது என்னது அவ்வளவுதான். என்ன படம் கடும் புள்ள. 4 தட்டு இன்னும் மணி அவிச்சு எடுப்போம். நாங்கள் கொஞ்சம் அடுப்பில் வச்சு அவிக்கப்போம். அவன் இருந்த 5 தட்டில் ஒரு தட்டு குறைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இடியப்பம் வந்து 4 தட்டு வச்சிருக்கு. இன்னும் வந்து வசந்துக்கு அவிப்போம். ஓகே, வந்து இடியப்பம் வந்து ரெடி ஆகிட்டு இந்தா ஆவி பறக்கு. நல்ல பஞ்சு மாதிரி இடியப்பமாண்ணா. சூப்பர். வேறு லெவல் இடியப்பம் டேக்கு உண்டு. இது என்னது பாபு? இது சாருவாக்கா கொண்டு வந்தவா. நெத்தலி பறிச்சு கொண்டு வந்துருக்குறா. பார்த்தீங்களா? சாப்பிட்றாக்கா பார்த்து சார். இந்த 4 இடியப்பம் வாங்கியா சீனி. மற்ற இடியப்பத்தையும் வந்து நாங்கள் இப்படியே வந்து புளியாக போடுவோம். புளிஞ்சு அடுப்பில் வச்சு மாட்டா சரி டக்கு டக்குன்னு. பார்த்தீங்களா? சிம்பிள் 5 நிமிஷத்துல ஒரு இடியப்பம் பசங்க இப்படி என்ன காட்டினாக்கா இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ கரிசோறு எல்லாம் காய்ச்சி 5 இடியப்பம் பண்ணா மவிச்சு கொடுக்குறேன் இல்லை. ரோஜா மாடியை மதிப்பீலோ சமையல்லாம் அவர் எப்படி மடியம் புளியும் இந்த பாருங்க நான் புளிஞ்சு விட்டு போய் நன்மை இல்லாம இருக்கிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நான் புளிஞ்செல்லாம் எங்களோட சமையல் வந்து தொடங்கி கொஞ்சமா இருந்துச்சு. புதவு பார்த்தா நிறையவா வந்துட்டு இந்த இடம் குடிக்கான அது சமையல் செல்ல குடிஞ்சவா சாப்பிடுங்க. சரி, அப்ப நீங்க போய் அங்க நீங்க போறீங்களா நீங்க போறீங்களா? சரி ஏன்னா அவர் வந்து அழுகல பெரிய மாடு வந்தவர் அப்படி நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வந்து என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தரிசி சோறு, எப்படி புத்தரிசி சோறு, அப்புறம் வந்து பருப்பு வெள்ளைக்கறி. ஒரு அம்மா சொன்னவா எனக்கு வந்து தாளிச்சு போட வேணாமண்டா. அப்போ அவாண்ட முறையும்படி நான் தாளிச்சு போடல. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா கணவாய் கறி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் எப்படி இருக்கு திறப்பு. ஓகே, எங்கட கரிமிளகாயும் பூசணிக்காய் பிரட்டலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி குட்டிங்க சொதி வசந்துக்கு முட்டை சொதி. அப்புறம் வந்து வசந்த இடியப்பம் சுகர் இடியப்பம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சாருவக்காடை நெத்தலி பொரியல். ஓகே, இன்றைய தினம் வந்து எங்களை விட முதல்ல ஒரு கொஞ்சமா தான் சமைச்ச கறியப்பா கொஞ்சமா இருந்தது. கடைசி நேரம் எல்லாம் பெருகிட்டது. இன்றைய தினம் வந்து எங்களோட சாப்பாடு இவ்வளவு தான். ஓகே, எங்களோட கருப்புடையாமா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷை வந்து விட்டுட்டு போயிட்டாவா வந்துட்டாவா. இப்போ சரியா நமக்கு நாங்கள் லஞ்சில் வந்து சாப்பாடை வந்து கட்டுவோம். போடுங்க மேடமா. மனம் போல் வடிவாய் சாப்பிடலாம். வடிவாக இருக்குது சாப்பாடு. யாராலும் வேறாங்க மாமா. இப்போ வந்து நான் கறியும் விட்டு அடுத்த அடியப்போ பசங்களுக்கு அவிச்சு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் டுவாய் பூசணிக்காய் கறி ஒரு நாள் சாப்பிட இல்லைன்னு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு மறக்காம நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து நீங்க சொல்லுங்க. அதான் நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. அதுதானே நாங்கள் ஆனால் நல்ல ஒரு வாசம் தெரியுமா? கக்கட்டி வந்துருக்கு அஞ்சு குட்டிக்கோ. இப்போ கொஞ்சம் வெயில் தானே.
ஸ்டாப் ஆயிருக்கு கொஞ்சம் மிஞ்சி அளவில் ஆமாம் இந்த டிஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டீங்களே என்னடா கறி நல்லா பிரட்டலாக தான் கிடக்குற இல்லை வந்து என்ன ரஜி கறி ரஜி கறியாண்ணா ம் ரஜி சிலக்கு தூளெல்லாம் போட்டது பாப்பா வேறு லெவலாக தானே இருக்கும் ஆமாம் அப்புறம் வந்து பருப்பு வெள்ளக்கறி அம்மா கூட குறையுது அம்மா இந்த டிஷ்ஷில் போடுற மாதிரி வேறு அதுன்னு அதுதான் அம்மா அந்த டிஸ்ஸே தான் விட்டுட்டு வந்துட்டாவே அம்மா நான் நீங்கள் இந்த சமைக்கிறீங்க ஏன்னு கேட்டா நீங்க விரதம் மற்ற விரதம் இருந்து காரணம் வச்சாரு சாப்பிட்டாலும் நம்பிட்டு இதை நம்ம உங்களோட பழையினது நீங்கள் அக்கா பிடிப்பாங்க அக்கா அக்கா சாரி உக்காண்டே இதே பெரிய நீ வேணாம் போல கட்டிவா அம்மா சாப்பிடட்டுமே நம்ம சாப்பிடுறீங்க வேணாம் போல அதான் நம்ம என்ன போவோம் அதில் மூடி வைத்து சரி அந்த சமையலை பார்த்தீங்களோ எல்லாம் விட்டாச்சு இந்தா போனால் பார்க்க மூடி சாப்பாடை வந்து கட்ட போகிறேன் 2 லஞ்சுக்கு ஓ 2 லஞ்சு சின்ன பிறகு வேண்டிட்டு இருக்க சரி ம் இதெல்லாம் புதுசு எனக்கு இப்போ தான் இப்படி கட்டி இப்படி சுற்றி போட்டு கவிதை நீட்டாக கட்டிக்கிட்டாங்க சாப்பாடு கொண்டு வந்து நீட்டாக சாப்பிடுவோம் அதான் அவன் டாப்பில் அதான் நான் 2 லஞ்சுக்கு வச்சுக்கோங்கம்மா நம்ம அண்ணாக்கு பசிக்குதான் பஸ் அண்ணாக்கு நல்லா பசிக்கட்டும் தெரியும் அண்ணாக்கு கொஞ்சம் பசிக்கவே இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை சரி பேக் தாங்க கொட்டி போடாதீங்க வாசியா போட்டுட்டு அம்மா கூட வருகிறா என்னம்மா அப்போ எங்களோட ரோயா அம்மாவுக்கு வந்து நாங்கள் சாப்பாடை வந்து போட்டு கொடுத்துட்டு மசந்துக்கு வந்து இடியப்பம் சொதி மற்ற எல்லா கரையும் விட்டு சாப்பிடலாமா நீங்கள் பிரச்சனை இல்லையா அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தரலாம் மசந்து கனவாயில் ஒரு துண்டுதெல்லாம் பூசணிக்காய் ஒரு துண்டுதெல்லாம் கனவா நீங்கள் சாப்பிடாது போயிட்டுக்கிறாங்க அப்படி அப்போ சரி என்பது இவ்வளோ தான் எங்களோட சாப்பாடு ஓகே இந்த வீடியோ நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு எல்லாரும் பார்த்து கொண்டிக்க அந்த மாதிரி எனக்கு கழிச்சு கொண்டிக்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்.